ZEE5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மாமா உள்ள வரலாமா? என்ன ஸ்வேதா நீ வெளியால் மாதிரி கேட்டெல்லாம் வர வா. மாமா நான் தான் உங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கணும். ஆனா நான் ஷாக்ல இருந்ததால அந்த காயத்தை கவனிக்கல. நல்ல வேளை வெண்ணிலா பார்த்து கட்டு போட்டா. அவ அப்படிதான், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவ நல்ல பொண்ணு, எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். வெண்ணிலாவை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது, குழந்தை மனசு. ஆனா அதுக்காக காயத்துக்கு மஞ்சள் வைக்கிறாளே, அதுவும் அதுல கெமிக்கல் இருந்தா ரொம்ப சிக்கல், இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அவளை கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் அங்க சொல்லல. மாமா இந்த மருந்து வச்சு பாருங்க, இது எந்த பிரச்சனையும் பண்ணாது. உனக்கு எதுக்கு சிரமம், நீ வச்சுட்டு போ, வெண்ணிலாவை போட சொல்றேன். இதுல என்ன மாமா சிரமம் இருக்கு? எனக்காக அடிபட்டு வந்திருக்கீங்க, இது கூட பண்ண மாட்டேனா? அது சரி, அப்ப நீயும் வெண்ணிலா நம்பர் 2வா? விட மாட்ட போல இருக்கு. சரி வா, வந்து போடு. நான் நம்பர் 2 தான், ஆனா கண்டிப்பா அவள மாதிரி இந்த தப்பு பண்ண மாட்டேன். இத சொல்றியா? பாவம், அவ கிராமத்து பொண்ணு, படிப்பறிவுலாம் அவ்வளவா கிடையாது, ரொம்ப வெகுலி, நல்ல மனசு. ஆனா உன் அளவுக்குலாம் பக்குவமா நடந்துக்க தெரியாது. மாமா இந்த ஆயின்மெண்ட் போட்டா கொஞ்சம் வலிக்கும். புடிச்ச கலர் இல்ல புடிச்ச வேற ஏதாவது பாத்துக்கோங்க. நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? ஸ்கூல் படிக்கும்போது தடுப்பூசி போட வருவாங்க, அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பச்சை கலரை பாரு வலி தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்றேன். சரி, நான் பிடிச்சத பாக்குறேன். மாமா இப்போ வலி இல்லல்ல? இல்ல இப்போ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்க வந்து என்ன சேவ் பண்ணலனா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணா இருக்காது, நீ அந்த ரவுடி பசங்களை கத்த பார்த்து நானே பயந்துட்டேன். விட்டு இருந்தா நீயே அவங்களை அடி அடின்னு அடிச்சிருப்ப போல இருக்கு. தப்பு பண்ணது அவங்க, நான் ஏன் கோவப்படாம இருக்கணும்? அடேங்க அப்பா, இனிமே உன்கிட்டயும் ஜாக்கிரதையா தான் பேசணும் போல இருக்க. ஐயோ, அத்த சொன்னாங்க முத்தரசு பேசவே மாட்டான்னு. நீங்க செம ஜாலியா இருக்கீங்களே மாமா. சிட்டில இருக்கிற பாய்ஸை விடவா? அட போங்க மாமா, அதெல்லாம் வெறும் உதாரணம். ஆனா அந்த ரவுடி பசங்கள என்னமா அடிச்சீங்க மாமா, சினிமால பாக்குற மாதிரி இருந்துச்சு. என்ன ஆப்ஸ் மாமா உங்களுக்கு? மாமா வெந்நீர் கொண்டு வந்திருக்கேன், ஒத்தனை கொடுக்கவா? இல்ல வெண்ணிலா வேண்டாம், ஸ்வேதா கையில கட்டு போட்டுட்டா, அதெல்லாம் அப்புறம் பாத்துப்போம். அம்மா, அப்பாவோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அன்னைக்கு அந்த நீலாம்பரி என்ன திட்டத்தோட பேசினானே இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது. அந்த ஸ்வேதா போற துணியில இருந்து நடக்கிற நடவடிக்கை எதுவுமே சரியில்லைன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. தலைக்கு மினிக்கு ஆளை ஏமாத்துறது அந்த நீலாம்பரிக்கு என்ன புதுசா? அவளே அப்படி பாதியில வந்தவதானே. நாம நினைச்சோம் அவங்க செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சு இனி எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம என்ன செய்யணும்னு நினைச்சு களத்துல இறங்கணும். சபாஷ்டா, இப்ப தாண்டா நீ என் புள்ள மாதிரி பேசுற. இந்த வேகம் வந்துட்டா போதும், என்ன செய்யணுங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன். ஏன்பா அந்த பொண்ணு கை கால உடைச்சிட்டா என்ன? டேய், பொண்ணுகிட்ட போய் வீரத்தை காட்டிட்டு இருக்க. பொண்ணுன்னு சாதாரணமா நினைச்சிடாத. கொம்பேரி மூக்கங்கிற ஒரு பாம்பு கதையை பத்தி சொல்லுவாங்க. ஒரு ஆளை கொத்துச்சுன்னா அன்னைக்கு சுடுகாட்டுல அவன் பொணம் எரியுதான்னு அது மரத்து மேல ஏறி நின்னு பாக்குமா. நீலாம்பரி அந்த பாம்பு மாதிரி. அவ ஒருத்திய கொண்டு வரான்னா அவ சாதாரணமான ஆளை இருக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க? ஆளுக்கு தகுந்த ஆயுதத்தோட களம் இறங்கணும். எதிரிய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இறங்கினா தான் மிச்சம் வைக்காம பகைய முடிக்க முடியும்னு சொல்ல வர. இங்க பாரு, இங்க பாரு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நேத்துதான் அம்மா கிட்ட மை தீந்து போச்சு, நீ புதுசா வாங்கி வைன்னு சொன்ன. நீங்க கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்ன மணி, இப்ப கண்மை தான் ரொம்ப முக்கியமா? அப்ப இது கண்மை இல்லையா? இது வசிய மை. இத கொண்டு போய் யாருக்கு உன்னை ரொம்ப பிடிக்க வைக்கணுமோ அவங்க நெஞ்சில இடப்பக்கமா வச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க உன்னையே சுத்தி சுத்தி வருவாங்க. இத மட்டும் முத்தரசனுக்கு வச்சா அவரு காலம் முழுக்க வெண்ணிலா வெண்ணிலான்னு
உன்னையே தான் சுத்துவாரு. என்னக்கா மையெல்லாம் நல்ல மையா தான் இருக்கு, ஆனா நெஞ்சில எல்லாம் யாராவது வைப்பாங்களா? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படி வெக்கப்பட்டா காலம் முழுக்க நீ துக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். பேசாம முத்தரச தூங்குற நேரமா பார்த்து இத கொண்டு போய் வச்சிரு. அவருக்கு கோவம் வந்துருச்சுன்னா நான் என்னக்கா பண்றது? இந்த மைய வச்சதுக்கு அப்புறம் அது உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். அப்புறம் அவர் எப்படி கோவப்படுவாரு? உன்னை பார்த்து சிரிக்கதான் செய்வாரு. இத மட்டும் முத்தரசனுக்கு வச்சா அவர் காலம் முழுக்க வெண்ணிலா வெண்ணிலான்னு உன்னையே தான் சுத்துவாரு. என்னப்பா முத்தரசு, என்னாச்சு? எதுக்காக கோவமா கத்துன? சித்தே, நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. எனக்கு பிடிக்கல. என்ன டிஃபனா? அதுக்கா இவ்வளவு கோவமா கத்துன? ஐயோ சித்தி, நான் டிஃபனை பத்தி பேசல. ஆ, விளையாட்ட செய்யற சில விஷயங்கள் பின்னாடி பெரிய வில்லங்கத்தை உண்டாக்கும். ஆரம்பத்துல சரி பண்ணதான் உண்டு, இல்லாட்டி பெரிய பிரச்சனையில போய் முடியும். ஐயோ முத்தரசு, நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு எதுவுமே புரியல முத்தரசு. சரி, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ஸ்வேதாவை பத்தி தான் பேசுறேன். அவ பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமாப்பா, எனக்கு கூட அவ பண்ணது சுத்தமா பிடிக்கல. நேத்தே நான் அண்ணன் கிட்ட இத பத்தி பேசிட்டேன். நேத்தே அப்படின்னா இந்த விஷயம் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? ஏன் என்கிட்ட சொல்லல? உனக்கு தான் எல்லாமே தெரியுமேப்பா, அதை எதுக்கு உன்கிட்ட திருப்பி சொல்றது? எனக்கு என்ன சித்தி, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. நான் ஸ்வேதா அதிக பிரசங்கித்தனமா தன்னந்தனியா கிளம்பி வந்ததை பத்தி பேசுறேன். நீ எதை பத்தி பேசுற? நான் அதை பத்தி எல்லாம் பேசல. நான் மைய பத்தி பேசுறேன். மையா? எந்த மை? கண்மையா? ஸ்வேதாலாம் கண்டிப்பா அப்படி பண்ணவே மாட்டா. என்ன சித்தி, நான் கண்ணால பார்த்தேங்கிற. எத? அவ மை வச்சதையா? எனக்கு என்ன கிறுக்கா புடிச்சிருக்கு? அவ மை தடவும் போது கண்ணால பார்த்துட்டு எதுவுமே பேசாம இருந்து இப்போ வந்து கத்திட்டு இருக்கிறதுக்கு. காலையில எஞ்சி பாத்ரூம் போகும்போது கண்ணாடியில தான் பார்த்தேன். வெளியில போய் பார்த்தா அவ மை டப்பா வச்சுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா. நீ முதல்ல அவளை ஊருக்கு அனுப்புற வழியா பார். இங்கே இந்த மாதிரி சுத்திட்டு இருந்தா அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க கண்டபடி ஏதாச்சும் ஒண்ணு பேசுவாங்க. அது அவளுக்கு தான் கெட்ட பேர். ஐயோ முத்தரசு, முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு முத்தரசு. உனக்கே தெரியாம உனக்கு மை வைக்கணும்னு நினைக்கிறவ அந்த டப்பாவை ஒளிச்சு வைப்பாளா, இல்ல மை டப்பாவை கையில வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுப்பாளா? அவ கையில வச்சிட்டு இருக்கிறத நான் சொல்றத கேளு. முதல்ல அவளை கூப்பிடுவோம், விசாரிப்போம். அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுப்போம். எதுவுமே விசாரிக்காம இப்படி ஒரு முடிவுக்கு வர்றதுல எந்த அர்த்தமும் இல்ல முத்தரசு. சித்தி, நீ என் கூட வா. நீ வா. எதுக்கு ஸ்வேதா கையில மை டப்பா வச்சிருக்க? நான் இது வரைக்கும் மை யூஸ் பண்ணதில்ல. இது யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு ஜனனிதா சொன்னா, அதனாலதான் யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கேன். சரிம்மா, இப்ப முத்தரச ரூமுக்கு போனியா? இல்ல அத்தை, நான் காலையில இருந்து இப்பதான் மாமாவை பாக்குறேன். அப்ப முத்தரச நெஞ்சில யார் மை வச்சா? உன் ஒருத்தி கையில தான் மை டப்பா இருக்கு. நீ இரு சித்தி, நான் பேசிக்கிறேன். ஸ்வேதா, விளையாடுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ரூம்குள்ள வந்தது மட்டும் இல்லாம இப்ப வரவே இல்லைன்னு போய் வேற சொல்றியா? இது பாரு, இதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்காது. நேத்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த வழியா நான் வந்த அடிதடியாச்சு உன்னை காப்பாத்தி நான் கூட்டிட்டு வந்தேன். அந்த பிரச்சனையில ஏதோ கொஞ்சம் பயந்துருப்பேன்னு அரவணைச்சு பேசியிருப்பேன், இல்ல கை பிடிச்சி கூட்டு வந்திருப்பேன். அதுக்காக ஓவரா உரிமை எடுத்துக்காத. நீ முதல்ல தயவு செய்து கிளம்பு. அன்னைக்கு நீ பாடினது கேட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணதுனால என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இது பார், அன்னைக்கு நீ பாடினப்போ எனக்கு சித்ரா ஞாபகம் வந்தது. அதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். நீ பாடினப்பவும் சரி, உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்பவும் சரி, நான் ஏதாச்சும் அத்துமீறி நடந்துகிட்டேனா? செய்யறதையும் செஞ்சுட்டு தலையை குடிச்சிட்டு அழுத்தமா நிக்கிற. எதுக்காக இந்த மாதிரி பண்ண சொல்லு. முத்து மாமா, என்ன மன்னிச்சிரு மாமா. நான் தான் ஒரு ரூமுக்கு வந்து மை வச்சேன். அது வந்து மை வச்சா நல்லதுன்னு ஒருத்தங்க சொன்னாங்க, அதான் வச்சேன். ஏய் ஏய் ஏய், யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சிருவியா? இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? கழுத மாதிரி வளர்ந்துருக்கிய. உனக்கு சுய புத்தியா இல்லையா? ஓவர் திமிரா போச்சு. ஏதோ விளையாட்டு பண்ணுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இந்த விஷயத்தை நீதான் செஞ்சேன்னு ஆரம்பத்துல சொல்லி தொலைக்க வேண்டியதானே? ஏன் அவளை முழுசா திட்டி முடிக்கிட்டோன்னு காத்துட்டு இருந்தியா? இத பாரு வெண்ணிலா, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இதே மாதிரி மறுபடியும் செஞ்ச அதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். பாவு, தேவையில்லாம ஒரு நாள் அந்த பொண்ணை திட்டேன்.
இந்த மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறதுனால ஒண்ணு நான் மாற மாட்டேன். என் கோவத்தை தூண்டாம முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. Z5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.